இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னன்னா, நீங்க ஒரு காரை வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட எடுத்துட்டு போறீங்கன்னா, இது போயிடுச்சு அது போயிடுச்சு இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு ஒரு 10 காம்போனன்ட் பேரை சொல்லுவாங்க. அந்த 10 காம்போனன்ட்டும் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த காம்போனன்ட் என்ன, அது எங்க இருக்கு, அது என்ன பண்ணுதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஹலோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி டிரைவர் சீட். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோட கான்செப்ட் என்ன, இந்த வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு. நான் ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை சூஸ் பண்ணேன், ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் எடுக்கணும்னு முதல்ல பிளான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து கார் ஓட்டுற எல்லாருக்குமே வந்து காரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியுமான்னு கேட்டால் அந்த மாதிரி தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. பிகாஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கார் ஓட்டணும்னு ஒன்றும் ரூல் கிடையாது இல்லையா. ஸோ காரை ஓட்டுறவங்க எனி ரேண்டம் பர்சன், நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்லலை. இந்த மாதிரி ஆட்கள் வந்து காரை ஓட்டுறாங்க, காரை பற்றி அவங்களுக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு காரில் திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, திடீர்னு ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக் கிட்ட போய் கொடுக்குறோம். தே ஆர் டாக்கிங் அபவுட் சம் ப்ராப்ளம்ஸ், இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, நிறைய காம்போனன்ட்ஸ் பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம வந்து சரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க கேட்குற காசை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம மோஸ்ட்லி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களால வந்து சின்ஸ் தே டோன்ட் ஹேவ் நாலேஜ் அபவுட் தட், அவங்களால வந்து திருப்பி அதை பற்றி எதுவும் வந்து தே கான்ட் டிஸ்கஸ் அபவுட் தட். ஸோ அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காரில் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நான் வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து இந்தந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அதை நீங்கள் இப்படிலாம் சால்வ் பண்ணலான்னு அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஒரு மெக்கானிக் கிட்ட நீங்கள் போய் பேசும்போது அவங்க சொல்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்தந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸோட பேர் என்னென்ன, அது என்னென்ன பண்ணுது, எந்தெந்த காம்போனன்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், யார் பார்த்தாலும் புரிகிற மாதிரி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இவன் என்னடா இது என்னெல்லாமோ வச்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த இன்டேக். ஸோ ஒரு கார் வந்து இன்ஜின் ரன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து ஏர் தேவை, இன்னொன்று வந்து ஃபியூல் தேவை. இது 2 இருந்தால் தான் இன்ஜின் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டேக், அதாவது காற்று வந்து இன்ஜின்குள்ளே போகணும். அந்த இன்டேக் பைப் தான் இந்த பைப். ஸோ இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப்புக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பனிங் நம்ம இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த இன்டேக் பைப். இதுக்குள்ளே தான் ஏர் உள்ளே போய் இந்த இடத்துல உள்ளே போகும். இந்த சிஸ்டம் வந்து எல்லா கார்லேயுமே வந்து ஒரே சிஸ்டம் தான், பட் காம்போனன்ட்ஸ் வந்து ஒன்று அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காரில் வந்து இன்டேக் பைப் இப்படி இருக்குன்னா சில காரில் இன்டேக் இப்படி இருக்கும், சில காரில் இங்கேருந்து இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் த சிஸ்டம் இஸ் த சேம். ஸோ இன்டேக் ஏர் வந்து உள்ளே போகுது. இந்த ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்கும். இந்த காரில் வந்து இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எதுவும் டூல்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஏர் ஃபில்டர். ஸோ இந்த ஏர் ஃபில்டரில் வந்து ஏர் ஃபில்டர் ஆகி திரும்ப இன்ஜின்குள்ளே போகும். ஸோ இந்த காரில் வந்து ரொம்ப சிம்பிளாக, இது வந்து ரொம்ப சின்ன கார், ரொம்ப சீப்பான காருங்கிறனால இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து இவ்வளவு ஈஸிலி ஆக்சசபிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில கார்ஸில் வந்து இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது, ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ ஸ்க்ரூஸை கழட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் ஃபில்டர் பாக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏர் எங்கே போகுதுன்னா நேராக இன்ஜின்குள்ளே போகும். ஸோ இன்ஜின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு த்ராட்டில் பாடின்னு சொல்லுவாங்க, த்ராட்டில் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த த்ராட்டில் வால்வு தான் எவ்வளவு ஏர் உள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கதவு மாதிரி. அந்த கதவு கம்மியாக திறந்துருந்துச்சுன்னா ஏர் வந்து கொஞ்சமாக உள்ளே போகும், அந்த கதவு நிறைய திறந்துருந்துச்சுன்னா ஏர் ஜாஸ்தியாக உள்ளே போகும். ஸோ இந்த த்ராட்டில் பாடியை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளோட ஆக்சிலரேட்டர் பெடல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆக்சிலரேட்டர் பெடல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக அழுத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த த்ராட்டில் பாடி வந்து ஓப்பன் ஆகும், அவ்வளோக்கு அவ்வளவு ஏர் ஜாஸ்தியாக உள்ளே போகும். அதனால தான் கார் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டில் வால்வை வந்து ஒரு கேபிள் மூலமாக வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆக்சிலரேட்டர் கேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த குருவி படத்தில் வந்து விஜய் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு கேபிள் கலந்து விழுந்துரும், அந்த கேபிளை பிடிச்சி இழுத்தா அந்த கார் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, பல்லால் கடிச்சிட்டு போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பல்லால் கடிச்சிட்டுலாம் அந்த மாதிரிலாம் கார் ஓட்ட முடியாது. பட் அந்த கேபிள் தான் வந்து ஆக்சலரேட்டர் கேபிள். ஸோ இந்த மாதிரி சின்ன கார்ஸ், இந்த மாதிரி அல்டோ, இயான், இந்த மாதிரி 800cc கார்ஸ்லாம் இந்த மாதிரி த்ராட்டில் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் பெரிய பெரிய கார்ஸ், இந்த ஹோண்டா சிட்டி, வெர்னா, ஸ்விஃப்ட், இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து இப்போ வந்து கேபிள் வர்றதில்ல, சென்சர்ஸும் மோட்டர்ஸும் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கேபிள் வந்து இப்போ நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு நான் அந்த கேபிள் எக்ஸாக்டாக என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரியும்.
ஸோ இப்போ வந்து இந்த இன்ஜின் வந்து ஐட்லிங்கில் இருக்குது. ஸோ இந்த கேபிள் இருக்குது இல்லையா, இப்போ இந்த கேபிளை பிடிச்சி இழுத்தா ஸோ இதுதான் இந்த த்ராட்டில் கேபிளோட வேலை. அது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த த்ராட்டில் பாடியை ஓப்பன் பண்ணுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய ஏர் உள்ளே போகும், இன்ஜினும் வந்து நிறைய ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஆக்சலரேட்டர் கேபிள் ஆர் த்ராட்டில் கேபிள். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பேட்டரி இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 டெர்மினல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டெர்மினலில் வந்து எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இங்கே ஏதாவது டெபாசிட் ஒயிட் கலரில் ஏதாவது டெபாசிட் மாதிரி ஆயிருக்கும். ஸோ அது வந்து பேட்டரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் டெபாசிட் இருந்துச்சுன்னா. ஸோ பேட்டரி வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த டேங்க் வந்து பிரேக் ஃப்ளூயிட் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காரில் வந்து பிரேக் போடும்போது 4 வீல்ஸும் நிற்குது, 4 வீல்ஸும் வந்து பிரேக் ஆகுது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான காம்பனண்ட் வந்து இந்த பிரேக் ஃப்ளூயிட். ஸோ இந்த பிரேக் ஃப்ளூயிட் தான் வந்து எல்லா வீல்ஸையும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பிரேக் ஃப்ளூயிடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேங்க் தான் இந்த பிரேக் ஃப்ளூயிட் டேங்க். ஸோ எல்லா கார்ஸ்லையுமே வந்து பிரேக் ஃப்ளூயிட் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த பிரேக் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்கா ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த மார்க்கிங்கில் வந்து உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் மினிமம்னு இருக்கும். ஸோ எப்பயுமே மேக்ஸிமம்க்கு கீழே தான் இந்த பிரேக் ஃப்ளூயிடோட லெவல் இருக்கணும். ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இன்ஜின் கூலண்ட். இது வந்து இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது. ஸோ ஹீட் ஆகிற இன்ஜினை வந்து நம்ம கூல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த லிக்விடுக்கு பேர் தான் கூலண்ட்னு சொல்லுவாங்க, இன்ஜின் கூலண்ட். நிறைய பேர் வந்து கூலண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அது கூலண்ட் ஆயில் கிடையாது, அது கூலண்ட் மட்டும்தான். ஸோ இந்த கூலண்ட் வந்து இன்ஜினை வந்து சுற்றி வரும், இன்ஜினை வந்து கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஜின் ஹீட் ஆக இன்ஜினை வந்து கூல் பண்ணுறது தான் இந்த கூலண்ட்டோட வேலை. இதுக்கும் ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலுமே வந்து இங்கே மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க, ஹை லோன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹைக்கும் லோக்கும் நம்ம நடுவில் வச்சுக்கிட்டா அந்த இன்ஜின் ஆயில் வந்து இன்ஜின் கூலண்ட் வந்து கரெக்டான லெவலில் இருக்குன்னு அர்த்தம். இதையும் நீங்கள் அப்பப்போ ரீஃபில் பண்ணிக்கலாம். ஏதாவது லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கூலண்ட்டோட லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த கூலண்ட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, இன்ஜினை சுற்றி வருது, இன்ஜினோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது வந்து இன்ஜினோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும்போது இந்த கூலண்ட்டும் வந்து ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கூலண்ட்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கோம். இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் தான் ரேடியேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிட்டவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹோஸ் ஒன்று வரும். இந்த ஹோஸ் என்னென்னா இன்ஜின்லேருந்து வருது. அதாவது இன்ஜின்லேருந்து கூலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த ரேடியேட்டரில் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரேடியேட்டர் என்ன பண்ணோம்னா, இந்த ரேடியேட்டருக்குள்ளே இந்த கூலண்ட் வந்து அப்படி சுற்றி போகும். ஸோ இந்த மாதிரி சுற்றி போகும்போது ஹாட்டாக உள்ளே வர்ற கூலண்ட் வந்து கோல்டாக வெளியே வரும். ஸோ கோல்டான கூலண்ட் திரும்பி இன்ஜின்குள்ளே போகும், திரும்பி இன்ஜினோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும், திரும்ப ஹாட்டாக வெளியே வரும், திரும்ப ரேடியேட்டருக்குள்ளே போகும், திரும்ப இப்படி சுற்றி கோல்டாக வெளியே போகும். இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த கூலண்ட்டோட வேலை, இதுதான் இந்த ரேடியேட்டரோட வேலை. இதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து வைப்பரோட வாட்டர் டேங்க். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக். ஸோ இதையுமே வந்து நம்ம நிறைய பேர் எல்லாருமே கார் ஓட்டுற எல்லாருமே வந்து இதை செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டிப்ஸ்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா, இன்ஜினில் வந்து அதாவது காரில் வந்து எவ்வளவு இன்ஜின் ஆயில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்கிற ஒரு சின்ன டிவைஸ், சின்ன காம்போனண்ட் தான் இந்த இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக். இதை வச்சு எப்படி இன்ஜின் ஆயிலை வந்து கரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் வெளியே எடுத்தேன்ல அதே மாதிரி வெளியே எடுத்துகிட்டு இந்த டிப்ஸ்டிக்கை ஃபுல்லாக வைப் பண்ணிடணும். அதாவது அதில் வந்து எந்த இன்ஜின் ஆயிலுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே சொருவணும். திரும்ப உள்ளே சொருவிட்டு இப்போ நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா எவ்வளவு இன்ஜின் ஆயில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து எஃப்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த எஃப் இங்கே வந்து எஃப்னு போட்டிருக்கு. அதாவது எஃப்னா ஃபுல் ஆம்ப், அப்புறம் இந்த இடத்துல வந்து எல்லுன்னு போட்டிருக்கும். ஸோ எல்லுனா வந்து லோ. ஸோ இந்த எஃப்க்கும் எல்லுக்கும் நடுவில் இந்த இன்ஜின் ஆயில் இருந்தால் தான், அதாவது இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டான லெவலில் இருக்குன்னு அர்த்தம். எஃப்க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்ஜின் ஆயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம், எல்லுக்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இன்ஜின் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுவும் நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஊற்றக்கூடாது. ஒவ்வொரு காருக்கும் வந்து ஒவ்வொரு இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அது உங்கள் மெக்கானிக் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டிப்ஸ்டிக் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் வந்து டிப்ஸ்டிக் செக் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெல்ட் தெரியும். இதுக்கு பேர் தான் வந்து இன்ஜின் பெல்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிரைவ் பெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரைவ் பெல்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, இன்ஜினில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இன்ஜின் வந்து சுற்றுது, அதுக்கப்புறம் ஏசி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த கூலண்ட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கூலண்ட் பம்ப் இருக்கும், அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டர்னு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்து இன்ஜின் ரன் ஆகிறனால தான் இந்த காம்பனன்ட்ஸும் ரன் ஆகும். ஸோ இன்ஜின் ரன் ஆகுது, இந்த காம்பனன்ட்ஸ்லாம் சுற்றி இருக்கும். ஸோ இந்த இன்ஜினையும் இந்த காம்பனன்ட்ஸையும் எல்லாத்தையும் சேர்த்து சுற்றுறது தான் இந்த டிரைவ் பெல்ட்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த டிரைவ் பெல்ட்டையுமே வந்து நீங்கள் எப்பயுமே செக் பண்ணிக்கணும். அந்த டிரைவ் பெல்ட் வந்து ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்காங்கிறதையும் நீங்கள் ரெகுலர் இன்டர்வல்ஸில் பார்த்துக்கணும். இந்த டிரைவ் பெல்ட் டேமேஜ் ஆச்சுன்னா வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. உங்களால் வந்து ஏசி போட முடியாது, உங்களோட பேட்டரி சார்ஜ் ஆகாது, உங்களோட கூலண்ட் வந்து சர்க்குலேட் ஆகாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ டிரைவ் பெல்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட். சம்டைம்ஸ் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கீச்சுன்னு ஒரு சவுண்டு கொஞ்சம் நேரத்துக்கு வரும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த சவுண்டு வந்து அது என்ன சவுண்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அந்த சவுண்ட் வந்து அந்த டிரைவ் பெல்ட் சவுண்டு. அந்த டிரைவ் பெல்ட் வந்து ரன் ஆகி அந்த பெல்ட்டோட சர்ஃபேஸ் வந்து தேஞ்சிரும். ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா அது தேஞ்சனால அந்த கீச்சுங்கிற சத்தம் வரும். கொஞ்சம் தூரம் ஓட்ட அந்த சத்தம் வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த பாக்ஸ் இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்கு பேர் தான் வந்து ஃபியூஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூஸ் பாக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள நிறைய ஃபியூசஸ் இருக்கும். ஃபியூஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டிலலாம் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லலாம் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஒர்க் ஆகாமல் போச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸை செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபியூஸை செக் பண்ணுற பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நிறைய ஃபியூசஸ் இருக்கும், இங்கே நிறைய ரிலேஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்ன ஃபியூஸ், இந்த ஃபியூஸ்லாம் வந்து எதை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வந்து எதை ஹேண்டில் பண்ணுது. இப்போ வந்து இக்னிஷன் காயிலோட ஃபியூஸு, இசியூவோட ஃபியூஸு, ஃபியூல் பம்போட ஃபியூஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபியூஸும் வந்து எதை ஹேண்டில் பண்ணுது, எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸ் பாக்ஸ் வந்து எல்லா கார்ஸ்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆக்சசிபிளாக தான் இருக்கும். ரொம்ப உள்ள கீழே அப்படிலாம் இருக்காது. ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த ஃபியூஸ் பாக்ஸை வச்சுருப்பாங்க. ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், ஈஸியாக ரீட் பண்ணலாம். எல்லா கார்ஸ்லையுமே இது இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ், அவ்வளோதான். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்க, இதில் வந்து நிறைய வியூஸ் வரணும், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. பட் தெரியாத ஒருத்தவங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி வந்து யாராவது எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு ஃபோனை ரிப்பேர் பண்ண கொடுக்குறேன், ஒரு லேப்டாப்பை ரிப்பேர் பண்ண கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க அந்த ரிப்பேர் பண்ணுறவங்க என்னென்னலாமோ சொல்கிறாங்க. மதர் போர்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ப்ராசஸர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த சிப்பு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னால் வந்து திரும்ப எதுவும் கேட்க முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து இந்த லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் வந்து ஏபிசிடி கூட தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து நான் கேட்டுட்டு அவங்க கேட்குற காசை நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னால் வந்து திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. ஸோ என்னை வந்து ஈஸியாக ஏமாத்துறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ நான் எனக்கு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஏதாவது ரிப்பேர்னா ஃபோனை பற்றியும் லேப்டாப்பை பற்றியும் தெரிஞ்ச பசங்களை நான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ தே வில் ஹேண்டில் இட். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறனால நான் இத்தனை நாளாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் காரை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மெக்கானிக்ஸ்லாம் உங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த மெக்கானிக்கையும் நான் குறை சொல்லலை. யாரும் உங்களை வந்து ஏமாற்ற போகிறதில்ல. இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னென்னா, நீங்கள் ஒரு காரை வந்து ஒரு மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இதை மாற்றணும், அதை மாற்றணும்னு ஒரு 10 காம்போனன்ட் பேரை சொல்லுவாங்க. அந்த 10 காம்போனன்ட்டும் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த காம்போனன்ட் என்ன, அது எங்கே இருக்குது, அது என்ன பண்ணுதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 காம்போனண்ட்டாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் இதை விட நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். Until then, bye bye, see you and take care.